Please subscribe Sadhguru Sai Creations. அப்பாவை கூப்பிடும்போதே திரிகுட்டா காமகோட்டிகா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அந்த மகா கைலாச நிலையம் மிருணாளம் ரித்தோரில் தானே ஒரு அதில் ஒரு பாடல். அதில் அந்த நாமம் திரிகுட்டா காமகோட்டிகான்னு இருக்கும். அப்படி சொல்லி தான் அப்பாவே கூப்பிடுவார். ஸ்ரீவித்யோட அந்த சாராம்சமாக இருக்கக்கூடிய அந்த நாமத்தை சொல்லி தான் கூப்பிடுவார். என்ன உடம்பு அப்படின்னு அவளுக்கு உடம்பு கொஞ்சம் குனிய முடியாது, நிமிர அந்த இதுலேயே இருக்குது, அவளால் ஒன்றும் பண்ண முடியலை, இந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தூணுக்கு கீழே பழத்தை வச்சு எடுத்துக்க சொல்லும், அதுவும் மலவாழைப்பழத்தை வச்சு இதை எடுத்துக்க சொல்லும் அப்படின்னு சொன்னான். சதா சர்வகாலமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்ததோட பலன் அவளுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடச்சிது. எழுந்து வெளில வரும்போது அழகாக ஜம்முன்னு யாரும் கையை பிடிச்சிக்காத அந்த அம்மா சேஃபாக தானே வண்டி ஏறினா. அதுக்கப்புறம் தன்னோட வேலைகளை தான் பார்க்கக்கூடிய அந்த அளவில் ஒரு மனோதிடம் கிடச்சிது. நமது பரமாச்சாரியர் எத்தனையோ அற்புதங்களை நமக்கு நம்மளோட ஜென்மாவில் நாம் செஞ்ச புண்ணியம், அவளை தரிசனம் பண்ணுறதும் அவர்கிட்டேருந்து அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுமா கிடச்சிது. அந்த மாதிரி ஒரு வைபவம் நான் கூட இருந்து அனுபவித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட குருவும் தகப்பனாருமான களக்காடு ஸ்ரீ ராமநாராயண ஐயர் அவர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு 38 ராகம் போட்டு லலித கீத நாராயணம்னு பாடியிருக்கு. அது பரமாச்சாரியாளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாடல். அப்பாவை கூப்பிடும்போதே திரிகுட்டா காமகோட்டிகா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அந்த மகா கைலாச நிலையம் மிருணாளம் ரித்தோரில் தானே ஒரு அதில் ஒரு பாடல். அதில் அந்த நாமம் திரிகுட்டா காமகோட்டிகான்னு இருக்கும். அப்படி சொல்லி தான் அப்பாவே கூப்பிடுவார். ஸ்ரீவித்யோட அந்த சாராம்சமாக இருக்கக்கூடிய அந்த நாமத்தை சொல்லி தான் கூப்பிடுவார். அப்படி இருக்கும்போது அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை கற்றுண்ட ஒரு மாணவி தான் சுசீலா ராமானுஜம். அந்த அம்மா எங்கள் அப்பா கிட்ட கேட்டுண்டா, நீங்கள் என்கிட்ட ஆச்சாரியால் டைஷன் போங்கோ, எனக்கு உடம்பு முடியல, என்னால் இந்த டாக்டர்லாம் இதை கொஞ்சம் கஷ்டம் சரி பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லியிருக்கா, எப்படியாவது நீங்கள் என்னை ஆச்சாரியால்கிட்ட கூட்டின்னு போங்கோ, நீங்கள் கூட்டின்னு போய் காமிங்கோ, எனக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ என்னாச்சு, அந்த தரம் நானும் கூட போயிருந்தேன். அவரோட அப்பா இந்தம்மா நான் எல்லாம் போயிருந்தோம். காரில் தான் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் அவங்கள வண்டியிலேருந்து இறக்கி கூட்டின்னு போகிறது கொஞ்சம் கடினமான, ஏன்னா அந்த காலத்தில் இந்த அளவுக்கு வசதிகள், இந்த மருத்துவ தீர்வுகள்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை. அவங்கள கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போய் தரிசனமும் பண்ண வச்சோம். தரிசனம் பண்ணி இந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டு, என்ன உடம்பு அப்படின்னா அவளுக்கு உடம்பு கொஞ்சம் குனிய முடியாது, நிமிர அந்த இதுலேயே இருக்குது, அவளால் ஒன்றும் பண்ண முடியலை, இந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தூணுக்கு கீழே பழத்தை வச்சு எடுத்துக்க சொல்லும், அதுவும் மலவாழைப்பழத்தை வச்சு இதை எடுத்துக்க சொல்லும் அப்படின்னு சொன்னான். நான் அப்போ கூட இருந்தபோது சொன்னோம், அவரால் குனிய முடியாது அப்படின்னு சொன்னேன். எடுத்துப்பா குடு அப்படின்னா. உடனே
நாங்கள் வந்து உங்களை தானாகவே எடுத்துக்க சொல்கிறா அப்படின்னு சொன்னபோது அந்த அம்மா எல்லாரோட இதுக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அம்மா தானாகவே குனிஞ்சு அந்த பிரசாதத்தை எடுத்துண்டா. அப்போ எவ்வளோ ஒரு தீர்மானமாக கருணையோடு இருக்கணும். அது அதோட அவங்களுக்கும் தன்னம்பிக்கைன்றது வரணும். உடம்பு முடியலை அப்படின்றது முடியும், நமக்கு முடியும் அப்படின்ற அந்த எண்ணத்தை வித்திடணும். இப்போ இருக்கிற மடத்தில் எதிர்க்க ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறுக்கு முன்னாடி அவர் ஒரு பல்லாக்கில் உட்காந்துட்டுருக்க. அந்த மாதிரி இருந்த இதில் தான் அங்கே ஒரு தூண் இருந்தது. அந்த தூணில் கீழே தான் வந்து இந்த பழத்தை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளால் முடியும் எடுத்துக்க சொல்லும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு கருணாமூர்த்தி என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு தன்னம்பிக்கையும், ஏன்னா ரொம்ப முக்கியம் அதுதான். நம்ம ஒரு வியாதியிலேருந்து வெளியில் வரணுன்னு நம்மளால் அது மீண்டு வர முடியுன்ற அந்த நம்பிக்கையை கொடுத்தது குரு. அதனால் குரு சிந்தித்தல் நமக்கு என்றைக்குமே ஸ்ரேயஸு அப்படிங்கிற அந்த கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சதா சர்வகாலமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்ததோட பலன் அவளுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடச்சிது. எழுந்து வெளில வரும்போது அழகாக ஜம்முன்னு யாரும் கையை பிடிச்சிக்காத அந்த அம்மா சேஃபாக தானே வந்து வண்டி ஏறினா. அதுக்கப்புறம் தன்னோட வேலைகளை தான் பார்க்கக்கூடிய அந்த அளவில் ஒரு மனோதிடம் கிடச்சிது அவளோட இதில். அதை கண்டிப்பாக சொல்லணும்.